அனைத்து ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம். அந்த 10th சப்ஜெக்ட் மேக்ஸ் செகண்ட் ரிவிஷன் 2025 சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு தான். ஸோ டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ச்சியான பப்ளிக் ரிலேட்டடு அப்புறம் செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டார்கெட் எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இது 10th மேக்ஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் அந்த கம்பல்சரி 1 மார்க் பார்த்தீங்கன்னா தேர்டு சிக்ஸ்த் கிரியேட்டிவ் சம்மக்கான எக்ஸ்பிளனேஷன் 2 மார்க் 5 மார்க் சால்வ்டு ஆன்சர் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாம் செக் பண்ணிடலாம். டீச்சர்ஸுக்கு சிங்கிள் பேஜ் ஃபுல் ஆன்சருக்கு எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. சேலம் டிஸ்ட்ரிக்ட் நடந்து எல்லாமே நம்ம செக் பண்ணிடலாம் ஒன் ஸ்டார்ட்டா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெஃபினட்டா அப்பதான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னோட ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீ அப்படி செக் பண்ணிடுவோம். கீ எல்லாத்தையுமே. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் தேர்டு. ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆப்ஷன் தேர்டு, செகண்ட் ஒன் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஆப்ஷன் டி 21, ஃபோர்த் ஒன் வந்து ஆப்ஷன் சி. நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க 100 அவுட் ஆஃப்க்கு வரும் அப்படின்றது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் சி, ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் ஏ, சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஆப்ஷன் சி -3, செவன்த் ஒன் ஆப்ஷன் சி, எயித் ஒன் ஆப்ஷன் பி, டென்த் ஒன் ஆப்ஷன் சி, நைன்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா கிரியேட்டிவ், டென்த் ஒன் ஆப்ஷன் பி, 11 கிரியேட்டிவ் தான் ஆப்ஷன் பி 2 ஏபி ஸ்கொயர் யூனிட், 12th ஒன் ஆப்ஷன் ஏ புக் பேக் தான், 13th ஒன் ஆப்ஷன் பி, 14th ஒன் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே, நம்ம கொஸ்டின்ஸ் அப்புறம் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓரளவுக்கு சிங்கிள் பேஜுக்கு ஃபுல்லாக செக் பண்ணிடுவோமா? செக் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம அந்த 1 மார்க் சால்வ்டு, அப்புறம் 2 மார்க் 5 மார்க்ஸ் கிரியேட்டிவ் சம் சால்வ்டு ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். 6 × 21 அப்படியே சிங்கிள் பேஜ் ஆன்சர் ஃபுல்லாக பாருங்க. இதுக்கு நான் பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனாக ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்துட்றேன், பின் பண்ணிடுறேன். நீங்க என்ன பண்ணா டீச்சர்ஸ் பிடிஎஃப் கூட நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பேப்பர் கரெக்ஷனுக்கு கூட தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். நம்ம சேனல்ல ஒவ்வொரு எக்ஸாம் முடிய இந்த மாதிரி சிங்கிள் பேஜ் கீ போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ், உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கீ வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பேப்பர் கரெக்ஷனுக்கு கூட என்ன பண்ணலாம் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகேங்களா? சிங்கிள் பேஜ் கீ பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக பார்த்துடலாம். 1 மார்க்ல தேர்ட் ஒன் கிரியேட்டிவ் எப்படி வந்தது அப்படின்றத பொறுமையாக செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சால்வோட தான் கொடுத்துருக்கோம். அப்புறம் 6th ஒன்று, அப்புறம் இந்த கொஸ்டின் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 12th ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 2 மார்க், அதாவது பார்ட் 2ல கம்பல்சரி கொஸ்டின் 28 கொஸ்டின்ஸ் எல்சிஎம் ஜிசிடி கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்களா அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஏதாவது ஈஸியான சம்ஸ் தான். 42 கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படியே A+B ஹோல் ஸ்கொயர் அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது தான். ட்ரிகனாமெட்ரியில் இருந்து தான் கேட்டிருக்காங்க இந்த டைமிங். அப்படியே ஈஸி தான். அதில் பார்த்துட்டே வாங்களேன். இப்போ 2 tan இருக்கா, tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, tan ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர் பை காஸ் தீட்டா. அப்புறம் இது நீங்கள் என்ன பண்ணணும், நார்மலாக எல்சிஎம் எடுக்கணும். காஸ் ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். இதில் 2 ஸ்கொயர் இருக்கிறனால சைன் ஸ்கொயர் தீட்டா காமனாக எடுத்துக்கிட்டாங்க. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். சைன் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானும் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். ஓகேவா? இது நீங்கள் நார்மலாக கேன்சல்லாம் பண்ணிட்டு 4 இன்ட்டு கேன்சல் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஆன்சர் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா வந்துடும். ஓவராலாக செக் பண்ணிட்டீங்கன்னா 4 × √mn அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஜாமெண்ட்ரி கிராஃபும் செக் பண்ணிக்கோங்க. 44ல் ஏபி. ஓகேங்களா? ஓகே, ஓவராலாக ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஃபுல் கீ நம்ம செக் பண்ணியாச்சு. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காம பப்ளிக் ரிலேட்டடா அடுத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ ஓவரால் நம்ம 1 மார்க் ஃபுல்லா செக் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ நம்ம 2 மார்க் 5 மார்க் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். செகண்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா செகண்ட் ரோமன் 2 மார்க் கொஸ்டின் 15ல இருந்து 10 சாப்டர்ல இருந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் எல்லாம் பாருங்க. லெஃப்ட் சைட்ல எழுதிருக்கும் எந்தெந்த சம் அப்படின்ட்டு. 18th ஒன், 18th ஒன், 19th ஒன் எல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 21 இருக்கட்டும் எல்லாமே இதெல்லாம் பாருங்க. இந்த சம்ஸ் நம்ம கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். 23 சம் வந்து ரிப்பீட்டடாக நம்ம சொல்லியிருந்தோம் 2 மார்க்ஸ். ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க, அந்த கான்ஜிகேட்டிவெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ அதனால நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 5 மார்க் ஓரளவுக்கு ஈஸி தான். 29, 30. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹவுஸ் ஆஃப் ட்ரஸ்டீஸ்ன்னு கேட்டிருக்காங்க, ரேகா சம் கேட்டிருக்காங்க. அப்புறம் 3 ஈக்குவேஷன்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறது இந்த சம்ஸ். அப்புறம் அல்ஜீப்ரா, பாசிட்டிவ் இன்டர்செப்ட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் சம்ஸ் கேட்டிருக்காங்க. ரெயின்ஃபால் சம் 2 பயாசிட்டிஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். அப்புறம் ஜாமெண்ட்ரி கிராஃப். ஓகே, ஃபுல்லாக ஓரளவு கொஸ்டின் அப்புறம் பார்த்தாச்சு. தேங்க்யூ.